சாப்பிடுங்க மாமா. நல்லா சாப்பிடுங்க மாமா. ஆசை ஆசையா என் கையால நானே சமைச்சு எடுத்துட்டு வந்தேன். கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காம எல்லாத்தையும் சாப்பிட்டு நீங்க காலி பண்ணணும். நீ உட்காந்து சாப்பிடு. இல்ல, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன் மாமா. நீங்க சாப்பிடுங்க. சாப்பாடு எப்படி இருக்கு மாமா? நீ எனக்காக ஆசையா சமைச்சு கொண்டு வந்தது நல்லா இல்லாம எப்படி இருக்கும்? சூப்பரா இருக்கு. மாமா, நான் தினமும் உங்களுக்கு இப்படி சமைச்சு எடுத்துட்டு வரணும்னு ஆசையா இருக்கு. வா. இந்தாங்க மாமா. ரொம்ப நாளுக்கு அப்புறம் உன் கையால சாப்பிட்டுருக்கேன். சந்தோஷமா இருக்கு. தேங்க்ஸ் மாமா. இத பாரு, நான் பட்டைய கிளப்ப போறேன். செல்ஃபி எடுத்து உனக்கு அனுப்ப போறேன். சித்தப்பா நகை கழட்டிடுச்சு. இருமவனே, ஏன் இப்படி கோவப்படுற? இப்ப பாரு எப்படி டக்கு டக்குன்னு வேலையை முடிக்கிறேன்னு. என் பங்கு என் கைக்கு வரட்டும், மிச்சத்தை நானே பாத்துக்கிறேன். சித்தப்பா ஒண்ணு இல்ல, சும்மா இந்தா புடிமவனே. இரு இரு இரு. இந்தா புடி புடி. ஐயோ, இந்த மவனே. சித்தப்பா சொல்லி சொல்லிக்குது. மவனே, வந்த வேலை முடிஞ்சிருச்சு, கிளம்பலாமா? பின்ன நான் இங்கே உட்காந்துருக்கணுமா? வாங்க சித்தப்பா. அது நான் பட்டாயா போற ஆசையிலேயே இருக்கிறேன். அப்ப நீங்க இங்கே இருங்க, நான் கிளம்புறேன். ஐயோ மவனே, சித்தப்பா எவ்வளவு நேரம் தான் புட்டணும்ல? வாங்க வாங்க. வா வா. சித்தப்ப சிக்கனாண்டா. ஹே பல்ல 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 பல்ல. ஹே பல்ல 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 பல்ல. சகல, என்னங்க போன் எடுத்துட்டீங்களா? இத பாரு சகல. இந்த ஒரு வீடியோ போதுங்க. இது ஊர் ஜனங்களுக்கு போட்டு காமிச்சாலே போதும். அவங்க 2 பேரும் இந்த ஊருக்குள்ளேயே வர முடியாது. ஊரை விட்டு தள்ளி வச்சிருவாங்க. எப்படியோ சகல, இந்த ஊரையும் நம்மளையும் பிடிச்ச கெட்டது ஒளிஞ்சிச்சுன்னு வையேன், நமக்கு சந்தோஷம் தான்ப்பா. ஆனாலும் சகல, கோவில் நகையை திருடிட்டு அவனுங்க பேசின பேச்ச நீ கேட்டிருக்கணும் சகல. எனக்கு ஒரு நிமிஷம் சுரு நாய் வெறி ஆயிடுச்சு. அப்புறம் இந்த டர்பனும் இந்த தாடியும் தான் என்னை காப்பாத்துச்சுன்னா பாத்துக்கேன். சரிங்க, இந்த நகைங்கெல்லாம் இப்போதைக்கு உங்ககிட்டே இருக்கட்டும். பத்திரமா வச்சுக்கோங்க. நாளைக்கு காலையில் பஞ்சாயத்துக்கு வரும்போது மறக்காமல் இதை கொண்டு வந்துடுங்க. மற்றதை நான் பார்த்துக்கிறேன். சரிப்பா. சரி, நீங்கள் வாங்க, உங்களை வீட்டில் ட்ராப் பண்ணிடுறேன். அம்மா தாயே, இன்னைக்கு நாளும் பொழுதும் நல்லா இருக்கணும் தாயே. அதுக்கு நீதான் அருள் புரியணும் தாயே. ஐயோ ஐயோ தாயே, இது என்ன சோதனை? உனக்கு எப்ப நகை போட்டாலும் ஏமா இப்படி ஆகுது? ராஜா சேதுபதி ஐயா குடும்பம்
நம்ம ஊர் மக்கள் மேலயும் சுத்துபத்துல இருக்கிற ஊர் மக்கள் மேலயும் நம்பிக்கை வச்சு இவ்ளோ வருஷமா எந்த ஒரு பாதுகாப்பும் வைக்காம இருந்தாங்க. ஆனா ஒவ்வொரு தடவையும் எவனோ ஒருத்தன் உன் நகையை திருடிட்டு போயிடுறான். மனுஷங்களுக்கு தான் இந்த கேடுகெட்ட உலகத்துல பாதுகாப்பு இல்லனா உன் நகைக்கும் இந்த ஊர்ல பாதுகாப்பு இல்லாம போச்சே. ஐயா, எல்லாரும் வாங்கய்யா, இந்த கொடுமையை பாருங்கய்யா. அம்மா நகை யாரோ திருடிட்டாங்கய்யா. வாங்கய்யா, எல்லாரும் வாங்கய்யா, வாங்க வாங்க வாங்க. என்ன கார்த்தி தம்பி இது? நேத்து தானே நம்ம எல்லாரும் கையெழுத்து போட்டு பத்திரமா நகைங்களை லாக்கர்ல இருந்து எடுத்துட்டு வந்தோம். விடிஞ்சு பார்த்தா நகையை காணோம்னா இது என்ன மந்திரம்னே தெரியலையே. யாருக்கு இப்படி அம்மன் நகையை திருட துணிச்சல் வந்ததுன்னு தெரியலையே. என்னன்னு விசாரிச்சு பார்க்கலாம். அப்பவே என் பேச்சை கேட்டிருந்தா நகை லாக்கர்லயே இருந்திருக்கும். இந்த தம்பி பேச்சை கேட்டு எல்லாரும் தோண போனீங்கல்ல, இப்ப என்னாச்சுன்னு பாத்தீங்களா? இப்ப என்ன பண்றது தம்பி? எந்த படுபாவி கோயிலுக்குள்ள புகுந்து இப்படி ஒரு பாவக்கரையத்தை பண்ணான்னு தெரியலையே தம்பி. தம்பி, ஏற்கனவே ஒரு முறை நகை காணாம போனப்போ நாம அமைதியா இருந்துட்டோம். அந்த துணிச்சல் தான் இது எவனையும் செய்ய வச்சிருக்கு. கும்பாபிஷேகம் நடக்கிற இந்த நேரத்துல கோவில் காரியத்தை பார்க்கறதா இல்ல அம்மன் நகையை யார் எடுத்தாங்கன்னா அது பின்னாடி போறதா? வர வர ஊருக்குள்ள ஒருத்தனுக்கும் ஊர் பெரியவங்க மேல பயம் இல்லாம போயிருச்சு. அதான் இப்படி தைரியமா கோயிலுக்குள்ள நுழைஞ்சு நகையெல்லாம் எடுத்திருக்காங்க. இங்க பாருங்க தம்பி, இந்த முறை கோர்ட்டு கேஸ்னு ஆனா கூட பரவாயில்ல, நகையை எடுத்தவன் யாருன்னு மட்டும் தெரியட்டும். அவனை கடுமையா தண்டிக்காம விடக்கூடாது தம்பி. அதை விட முக்கியம், நேற்று நைட்டு யாருக்கும் தெரியாம நகைங்கள்லாம் திருடினது யாருன்னு எனக்கு தெரியும். அவனே, இவன் பேசுறத பார்த்தா எனக்கு என்னமோ சரியா படல. நேரம் நம்மளை கை கட்டுற மாதிரியே பேசுறானே. ஏன் அவனே, நமக்கு முன்னாடி இவன் சீன் போடுறானா இல்ல நிஜமாவே விஷயம் வெளியே தெரிஞ்சிருச்சான்னு தெரியலையே. பதறாத சித்தப்பா, முதல்ல மூஞ்சி அப்படி வச்சுக்காதீங்க. ஊர்க்காரங்க பார்த்தா சந்தேகம் வந்துடும். சரி சரி. நேத்து நம்ம கோயிலுக்கு வந்தது எவனும் பார்த்திருக்க மாட்டான். சும்மா காத்துல கை வீசி பார்க்கறான். இவங்கிட்ட ஒரு விஷயமும் கிடையாது. நீங்களே காட்டி கொடுத்துறாதீங்க, தைரியமா இருங்க. சரி சரி. இதை பாருங்க,